ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜியாஸ் ஹெல்தி ஹோம். பஃப்ஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து பெரிய அளவு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை. 1-2 இருந்தால் போதும். இது வந்து மைதா மாவு தான். நீங்கள் வந்து எவ்வளோ செய்யணும்னு எடுத்துக்கிறீங்களோ, 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ அதை எடுத்து உப்பு போட்டு சப்பாத்தி மாவு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியது தான். வேணும்னா இது பிசையக்குள்ளவே நீங்கள் வெண்ணெய் ஆட் பண்ணியும் பிசையலாம். ஆனால் நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணலை. வெறும் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் ஃபுல்லாக நம்ம வெண்ணெய் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால தான் இது வந்து ஒரு மணி நேரம் இதை அப்படியே வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் தேய்க்கணும். ஆனால் அதை விட மெலிசாக தாள் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மொத்தமாக இருக்குது. அதனால் இதை 2ஆக நான் கட் பண்ணி அதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக தேய்ச்சி அதுக்கப்புறமா அதில் நான் பஃப் செய்ய போகிறேன். இதை நீங்கள் ஆரம்பத்துலேயே மாவை எடுத்து தேய்க்க ஆரம்பிக்கும் போது அதை 2 பேட்சாக பிரித்து அதில் ஒவ்வொன்றா கூட நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது மாதிரி பெரிய பேப்பராக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இதில் நான் வெண்ணெயை அப்ளை பண்ண போகிறேன். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது அன்சால்டட் பட்டர் தான். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு நல்லா உருகி இருக்குது. இந்த ஷீட் ஃபுல்லாக அந்த வெண்ணெய் இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு அளவெல்லாம் ஒன்றும் நான் வச்சுக்கல. காலியாக போக போக நான் எடுத்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த பேப்பரை உள்ளுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி 2ஆக மடித்து அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு 3ஆக மடித்து அப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன். ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று, அவ்வளோதான். இதை மாதிரி ஃபுல்லாக மடித்து எடுத்துகிட்டு பாருங்கள் எத்தனை லேயர் இருக்குன்னு. இதை அப்படியே ஒரு பவுலில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். இப்போ வந்து 2.5 மணி நேரம் ஆயிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நான் மறுபடியும் இதை அதே மாதிரி தான் தேய்க்க போகிறோம். முன்னாடி மாதிரி ரொம்ப நைஸாக பேப்பராக நீங்கள் தேய்க்க தேவையில்லை. முன்னாடி தேய்ச்சது சப்பாத்தியை விட மெல்லிஸாக, இப்போ வந்து சப்பாத்தியை விட கொஞ்சம் மொத்தம் அதிகமாக இப்போ நான் தேய்ச்சிக்க போகிறேன். அப்பப்போ இது மேலே கொஞ்சம் மாவு சேர்த்தே தேய்ச்சிக்கலாம், ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. இப்போ நான் இதை வந்து இந்த நீட்டு பக்கமாக தான் நான் தேய்ச்சிக்கிட்டேன். சைடாலாம் நான் தேய்க்கல, இப்படி நீட்டாகவே தேய்ச்சிக்கிட்டேன். இதையே மறுபடியும் இதில் வெண்ணெய் அப்ளை பண்ணி திரும்பவும் இதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஓரளவுக்கு இது நான் பெருசாக தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தாள் மேலே இப்போ மறுபடியும் வெண்ணெயை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறேன். இதில் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி உள் பக்கமாக இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் லேசாக தான் இது மேலே கை வைக்கிறேன். வச்சு நான் ரொம்ப அழுத்தலாம் இல்லை, லேசாக தான் மேலே கை வைக்கிறேன். இது மாதிரி இப்படி 3-4 மடித்து திரும்பவும் இதை ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் திரும்பவும் வச்சுருங்க. திரும்பவும் ஒரு 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு முறை இது மாதிரி பண்ணணும். அவ்வளோதான். மொத்தம் நான் 4 பேட்சாக அந்த மாவை பிரித்து எடுத்து நான் பேப்பராக செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட்டமாக எடுத்து இந்த அளவுக்கு இது மொத்தமாக தான் இருக்கும். இது ஓரளவுக்கு இதை போட்டு இன்னும் நல்லா தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி தான் செஞ்சு இதை நான் எடுத்து நான் திரும்பவும் இந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த மாதிரி நான் இன்னொரு செட்டு என்கிட்ட இருக்குது. இப்போ இதில் எனக்கு 6 இருக்குது. நான் இன்னொரு 6 கூட தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். திரும்பவும் உங்களுக்கு இது எப்போ தேவையோ அதை எடுத்து செய்யலாம். இப்படி ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு 3 டைம் இதை எடுத்து நான் தாள் தேய்ச்சி அது மேலே வெண்ணெய் அப்ளை பண்ணி இதே மாதிரி உள்ளார ஃபோல்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டே இருந்தேன். அதை நான் இது இன்றைக்கே செஞ்சு காமிக்கிறேன், எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளார வைக்கிறதுக்கு நான் கொஞ்சம் அந்த பெருஞ்சீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், உப்பு இது எல்லாமே போட்டு வெங்காயம், உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். அது கூட இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதெல்லாம் பொரியல் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூட நீங்கள் அவிச்ச முட்டையும் அப்படியே 2ஆக பாதியாக கட் பண்ணி அதை கூட வச்சு நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா காளான் கூட அப்படியே சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் அதையும் கூட இந்த பஃப்ஸ் உள்ள வைக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இது நடுவில் வச்சு இது மாதிரி மடக்கி இப்படி கத்தியால் சின்னதாக மேலே அப்படியே கோடு போட்டுக்கிட்டேன். நான் கட் பண்ணல, அப்படியே சின்னதாக கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஓவனுள்ள இதை வச்சிட வேண்டியது தான். 15 மினிட்ஸ் டைமிங் வச்சு நான் இதை உள்ளார வச்சுருக்கேன். இப்போ காலையில் நான் இதை செய்ய ஆரம்பித்து ஈவினிங் வந்து இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இந்த டே 1லேயே வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை இன்னும் 2 நாள் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணால் கூட இன்னும் கிறிஸ்பியாக நிறைய லேயர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹாப்பி ஹெல்தி ஹோம்.